காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி. Hi there guys, this is Kishore here. ரமேஷ்ன்றவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது ஒரு கார் வாங்கணும். அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்திருக்காரு. அவர் சின்ன வயசுலேருந்து சைக்கிள் பார்த்துட்டாரு, பைக்கு பார்த்துட்டாரு. எப்படியாவது ஒரு ஃபேமிலி, என்னோடய ஃபேமிலி வந்து ஒரு காரில் நான் கூப்பிட்டு போனோம், சொந்த கார் வாங்கி கூப்பிட்டு போனோன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவர் இப்போது சம்பாரிச்சிருக்கிறத வச்சு அவர் யோசிக்கிறாரு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக பிளான் பண்ணுறாரு. நம்ம வந்து இஎம்ஐயில் நம்ம ஒரு கார் வாங்கலாமா, இல்லை இந்த இஎம்ஐ கட்ட முடியுமா, இவ்வளோ பட்ஜெட் இங்கே இடிக்குது, அதனால் இஎம்ஐயில் போனால் இது பிரச்சனை வரும், மேபி லீசிங் கூட போகலாமா அப்படின்ற இது கூட யோசிச்சு பார்க்குறாரு. ப்ளஸ் டெய்லி ஓலாவில் போயிட்டு வந்துட்டுருக்காரு, அதோட செலவையும் எடுக்கிறாரு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா கால்குலேட் பண்ணி பார்க்குறாரு. நம்ம டெய்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது, இதுவே நம்ம இஎம்ஐ கட்டினா எவ்வளோ ஆகும், லீசிங் வாங்கினா எவ்வளோ ஆகும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன முடிவுக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா, இதுவே வேண்டாம், நம்ம ஃபுல் இதுக்கு போகிறதுக்கு பதில், புது கார் போகிறதுக்கு பதில் ஒரு செகண்ட் ஹேண்டு கார் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டு ஃபைனலாக அவர் ஃபேமிலியோடு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, கார் கண்டிப்பாக செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கிடலாம். இப்போ வாங்கிட்டு ஃபேமிலியாக டூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்தாச்சு. எல்லாரும் ஃபேமிலியை பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு காரில் கிளம்புறாரு. ஒரே ஹாப்பி ரமேஷ்க்கு. இப்போ போயிட்டே இருக்கும்போது இது என்னென்னா மழை சீசன் போயிட்டுருக்காரு. மழை நல்லா பிடிச்சிருச்சு. போயிட்டுருக்க இடத்துல ஒரு இடத்துல நல்லா தண்ணி நிற்கிது. சரி, எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணுவோம், காரை தண்ணிக்குள்ளே ஓட்டிட்டு வெளியே வந்துடுவோம். கரெக்டாக பைக்குனால் என்ன பண்ணுவோம், அப்படியே ஓட்டிகிட்டு போயிடுவோம். அதே மாதிரி கார் இருந்தானே ஓட்டிகிட்டு வெளியே வந்துடலான்னு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு அந்த கார் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நின்றுச்சு தண்ணியில். என்னடா இது தண்ணியில் நின்றுடுச்சேன்னு திருப்பி ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. வண்டி ஆன் ஆகலை. இன்ஜின் ட்ரை பண்ணுறாரு, ஸ்டார்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிடுச்சு. அப்புறம் சர்வீஸுக்கு கால் பண்ணி அவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ ரமேஷுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, சரி கார் என்ன ஆகிடுச்சின்னு போய் பார்க்கலான்ட்டு சர்வீஸ் சென்டரில் பார்க்குறாரு. பார்த்துட்டு காருக்கு என்ன ஆச்சுன்னும் போது இன்ஜினில் தண்ணி போயிடுச்சு, இந்த மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னும் போது அவங்க கேட்குறாங்க இன்சூரன்ஸு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுங்கன்ட்டு. ரமேஷும் எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ரமேஷுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருக்குது. இது என்ன ஷாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, சர்வீஸ் சென்டர் இன்சூரன்ஸுக்கு அனுப்புகிறாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கிளைமை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது ரமேஷுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க, இன்சூரன்ஸ் கரண்டில் தானே பாருக்கு, இன்னும் 2 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது, எப்படி அது கிளைமை ரிஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரமேஷ் கேட்குறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு பெரிய புரிதல் வருது. என்னென்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் சுரேஷ்கிட்டேருந்து காரை வாங்கியிருக்கீங்க, காரை வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கார் பேப்பர்ஸ் எல்லாம் உங்கள் நேமுக்கு, ரமேஷ்ன்ற நேமுக்கு மாற்றிட்டீங்க. ஆனால் இன்சூரன்ஸ் இன்னும் சுரேஷ் பேரில் தான் இருக்குது, ரமேஷ் பேரில் இல்லை. ஸோ காரு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே நீங்கள் இன்சூரன்ஸ் நேமை வந்து என்ன பண்ணல, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. இன்சூரன்ஸ் வந்து சுரேஷ் பேரில் இருக்குது, ஆனால் கிளைம் வந்து இப்போ ரமேஷ் பேரில் பண்ணுறீங்க அப்படின்றதுனால மிஸ்மேட்ச் ஆகிறதுனால கிளைம் கொடுக்க முடியாதுன்றாங்க. இப்போது யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை கார் நம்ம சுரேஷ் வச்சு கிளைம் பண்ணோன்னா கார் நேம் டாக்குமெண்ட்டில் என்ன ஆகிடுச்சு, ரமேஷன் மாறிடுச்சு. ஆனால் இன்சூரன்ஸ் மட்டும் ரமேஷன் மாறல. இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, ரமேஷ் வேறு வழி இல்லாமல் அவரோட சொந்த காசை போட்டு தான் காரை என்ன பண்ணி ஆகணுமா இப்போது ரெடி பண்ணோன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். ஸோ இதே மாதிரி சிச்சுவேஷன் உங்களுக்கு ஆகிடக்கூடாதுன்னா முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு காரை செகண்ட் ஹேண்டில் வாங்குனீங்கனால் நேமு கம்பெனி புக்கு நேம் மாற்றுறீங்க பார்த்தீங்களா, உங்களோட காரோட நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே கம்பல்சரி இன்சூரன்ஸோட நேமையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருந்ததுன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தானே இருக்கு அப்படி பார்த்துக்கலான்ற மாதிரி விட்டுட்டார். ஆனால் பிரச்சனை என்னென்னா, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இன்சூரன்ஸும் கம்பல்சரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலைன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நாளைக்கு ஒரு ஃப்ளட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதோ ஒன்றுத்தில் போய் மாட்டிக்கிட்டிங்கனால் அந்த டைமில் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது, தேவையில்லாமல் உங்கள் பாக்கெட்லேருந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ கார் வாங்கும்போது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கண்டிப்பாக இன்சூரன்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிக்கலாம், லைஃப்பும் ஸ்மூத்தாக போகும். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த வாரம் இன்சூரன்ஸ் வாரம் அப்படின்றத ஆரம்பிச்சிருந்தோம் இந்த எபிசோட்ஸை. அதே மாதிரி நிறைய எபிசோட் பார்த்துருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், நிறைய பேருக்கு இன்சூரன்ஸோட முக்கியம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 டிப்ஸ், எந்த மாதிரி இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றதையும் இந்த வாரத்தில் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். 3வது என்ன பார்த்துருந்தோம்னா, நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் வாங்கியிருந்தாலும் ஏன் இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸும் நம்ம போடணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு ஸ்டடியும் நம்ம பார்த்துருந்தோம். 4வது விஷயம், இப்போ ஃபேமிலி ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ் இருக்குது, ப்ளஸ் இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வார எபிசோடில் நம்ம பார்த்துருந்தோம். இன்சூரன்ஸை பற்றியும் அந்த இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் பார்க்கணுன்ட்டு. ஸோ நீங்களும் இன்சூரன்ஸ் வாங்க போகிறீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கிட்டு இன்சூரன்ஸ் வாங்கினீங்கன்னா கஷ்ட காலத்துலையும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிலையும் இது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃப்பை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.